ஹலோ குட்டீஸ், தேர்ட் ஸ்டாண்டர்ட் தமிழ் புக் பேக் ஆன்சர் பேஜ் நம்பர் 62 அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ செய்து பழகலாம் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா கீழே கதையில் பிடித்த சொற்களை எழுதுக. ஸோ மொத்தமாக நம்மளுக்கு 10 கோடுகள் கொடுத்துருக்காங்க. இதில் 10 எழுதிக்கலாம் நீங்கள். நான் பூங்கா, வாகனம், மிதிவண்டி, குதி, ஆபத்து, வரிசை, தை மாதம், மெதுவாக, குப்பை, 10 இந்த 10 சொற்களை தேர்ந்தெடுத்து எழுதியிருக்கேன். உங்களுக்கு எந்த சொற்கள் வேணுமோ நீங்கள் அதை கதையிலேருந்து தேர்ந்தெடுத்து எழுதிக்கலாம். அதுக்கப்புறமா கீழே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். பாடத்தில் அடிக்கோடிட்டு எழுதுக. எளிமையாக அப்படின்னா கடினமாக, இதோடைய எதிர்ச்சொல். உங்களுக்கு சிரிப்பை ஏற்படுத்திய தொடர் பைகளை இங்கே போடவும். அது நம்மளுக்கு அந்த இடத்துல சிரிப்பை வரவழைத்தது. அறிவிப்பில் உள்ள மாதத்தின் பெயர் தை மாதம். ஸோ என்ன மாதம் அங்கே கொடுத்துருந்தாங்க அப்படின்னா தை மாதம், அதை தான் கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் போகலாம். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 63. தேர்ந்தெடுத்து எழுதுக. வரிசையில் நிற்கவும், பூக்களை பறிக்காதீர்கள், விபத்து பகுதி, குடிநீரை வீணாக்காதீர்கள், பாதை வளைந்து செல்கிறது, புல்தரையில் நடக்காதீர்கள். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு என்ன பிக்சர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா பூக்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பூக்களை பறிக்காதீர்கள், அதுதான் இதுக்கு சரியான ஒரு தலைப்பாக இருக்கும். அடுத்ததாக குடிநீரை வீணாக்காதீர்கள், அதிலேருந்து நம்ம தேர்ந்தெடுத்து இங்கே எழுதிக்கலாம். அதுக்கு அடுத்ததாக கீழே படித்து விடை எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே படித்தல் பலகை கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு 4 வரிசையாக 16 சொற்கள் கொடுத்துருக்காங்க. குதி, பாதை, பூங்காவிற்கு, வானம், பைகளை, இது மாதிரி ஒரு 16 சொற்கள் இருக்குது. இதிலேருந்து நம்ம தேர்ந்தெடுத்து எழுதணும். வா எழுத்தில் தொடங்கும் சொற்கள் என்ன இருந்தது? வரி, வரிகள், வளைந்து. சொற்களை கொண்டு அறிவிப்பு ஒன்று எழுதுக. வாகனங்கள் நிறுத்தும் இடம். வேறு ஏதாவது நீங்கள் சொற்களை அமைத்து ஒரு புதிய தொடர் கூட உருவாக்கலாம். அதுக்கு அடுத்ததாக பாடச்சுருக்கம் கொடுத்துருக்காங்க. இந்த பாடச்சுருக்கத்தை முதல் தடவையில் எத்தனை தடவை படிச்சிருக்கீங்க, எத்தனை மணி நேரத்தில் படிச்சிருக்கீங்க, 2ஆம் முறை படிக்கும்போது எவ்வளோ நேரம் ஆச்சு, 3ஆம் முறை படிக்கும்போது எவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்றத அங்கே குறிப்பிடணும். அடுத்ததாக இல் எழுத்தில் முடியும் சொற்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். புல், வரிசையில், ரெண்டுமே இல் இல் அப்படின்னு முடியுது. செகண்ட் ஒன், செய்யக்கூடாததை குறிக்கும் அறிவிப்பு, புல்தரையில் நடக்காதீர்கள். ஸோ இதை நம்ம செய்யக்கூடாது அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. பை என்ற எழுத்து உள்ள அறிவிப்பு. பை எதில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குப்பைகள், அதுதான் பை வருது. குப்பைகளை இங்கே போடவும். அடுத்ததாக 8ஆவதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா தொடர்புடைய சொற்களை எழுதுக. ஆமை, குளம், தண்ணீர், மழை, மேகம், வானல், வண்ணம், பூக்கள், செடி, தொட்டி. இப்போ நம்ம எழுதலாம். எறும்பு, எறும்பு வரிசையாக செல்லும், மாணவர்கள் வரிசையாக செல்வார்கள், பள்ளி படிக்கும், வகுப்பு, ஆசிரியர், பாடம், தேர்வு, மதிப்பெண், தரவு. அடுத்ததாக கீழே இருக்கிறது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அப்லோட் பண்ணுறேன்.